சாரேகாமா கார்வாம் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். பருப்பு வெங்காயம் சேர்க்காத இட்லி, உடுப்பி ஸ்டைல் இட்லி சாம்பார் பார்க்கலாம். 20 துண்டு பூசணிக்காயில் 10 துண்டு பூசணிக்காய் இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மீதி 10 துண்டு சன்னமாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் வரமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 தக்காளி, ஏற்கனவே வேக வச்சுருந்த பூசணிக்காய், அதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்ததில் இதில் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, 4 வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம சொன்ன மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய், மஞ்சள்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வைக்கலாம். காய் வேகட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, கரைச்சி வச்சுருந்த சின்ன லெமன் சைஸ் புளி இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெல்லம், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான உடுப்பி ஸ்டைல் இட்லி சாம்பார் தயாராகிடுச்சு. இட்லியில் போட்டுட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.